இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சித்ரா அக்கா, நேரம் ஆக ஆக எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. இதுக்கப்புறமும் இந்த கல்யாணம் நிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லக்கா. போச்சு, என் வாழ்க்கை அவ்வளவுதான் இல்ல, முடிஞ்சது. ஏ சித்ரா, என்ன உளறிட்டு இருக்க? உனக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்தி காட்டுறேன்னு வாக்கு கொடுத்தவன் நான். என்ன மீறி, என் வாக்க மீறி உன் வாழ்க்கை வீண் போக நான் விடுவேனா? பிளான் பண்ண மாதிரி எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. லீலாவை கல்யாண மண்டபத்துக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டேன். என்னக்கா சொல்றீங்க? நிஜமாவா? ஆமா, நேரம் வரும்போது கதிரோட முகத்திரைய கிழிச்சு கதிர லீலாவோட கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன். போதுமா? அதெல்லாம் சரிக்கா. ஆனா லீலாவ கதிராளுங்க பாத்துட்டாங்கன்னா? யாரு பார்த்தாலும் லீலாவை கண்டுபிடிக்கவே முடியாது. அதுக்கான செட்டப் கெட்டப்போட தான் உள்ள கூட்டிட்டு வந்திருக்கேன். எனக்கு புரியல. அவளை பாட்டி கெட்டப்ல தான் உள்ள கூட்டிட்டு வந்திருக்கேன். யாரு பார்த்தாலும் அது லீலாதான்னு கண்டுபிடிக்கவே முடியாது. இப்பதான்க்கா எனக்கு சின்ன நம்பிக்கையே வருது. இந்த கல்யாணம் அப்ப நின்னுடும்ல? 100% இந்த கல்யாணம் நடக்கும். ஆனா உனக்கும் கதிருக்கும் இல்ல, லீலாவுக்கும் அந்த கதிருக்கும். அக்கா, ஏய், நீ தைரியமா இரு, ஓகே? எல்லா இடத்துலையும் தேடிட்டோம், எங்க போனா தெரியலையே. ஒருவேளை இந்த ரூம், இந்த ரூம்ல இருப்பாளோ? பாப்போம். ஒரு வில பொம்பளை துணி மாத்திக்கிட்டு இருக்கும் போது இப்படிதான் கதவை உடைச்சுக்கிட்டு வருவியா? உன் பொறுக்கித்தனத்தை மாத்திக்கவே மாட்டியா? ஏய், யார பொறுக்கின்ற? எல்லாம் இந்த மூஞ்சியதான். ஒரு பொண்ணு துணி மாத்திக்கிட்டு இருக்கிற ரூமுக்குள்ள இப்படி சொல்லாம கொள்ளாம கதவை உடைச்சுக்கிட்டு வந்தா பொறுக்கின்னு சொல்லுவாங்க. ஏய், நீ பாரு, நான் ஒன்றும் வேணும்லாம் பண்ணல. ஒரு ஆளை காணும் தேடி வந்தேன். அந்த இடத்துல டோர் அப்படியே டக்குன்னு வந்துருச்சு. நீ என்னன்னா நான் சாரி சொல்றதுக்கு முன்னாடி என்னென்னமோ பேசிட்டு இருக்க. ஓ, வேணும்னே கதவை உடைச்சிட்டு வர ஐடியா வர இருக்கா? மா வா, வந்து பாரு, வந்து பாரு. ஏய், வேணாம் சொல்லிட்டேன். என்னை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்க நீ. உன்னை பத்தி உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். உன்னை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டாலும் நான் மட்டும்தான். ஓ, அப்படி? சரி 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 சரி. இப்படி வெளியே போக போறியா, இல்ல துணி மாத்திட்டு இருக்கிற பொண்ணு கிட்ட கலாட்டா பண்ற? கட்டி புடிச்சு உருண்டன்னு சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு மானத்தை வாங்குவா? சொல்லு. ஏய், வேணா, நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. அப்படிதான் பண்ணுவேன். வா, எழுந்திருச்சு போ. ஒரு நாள் சிக்கு வேடி, அன்னைக்கு யாருமே உன்னை காப்பாற்ற முடியாது. நில்லு. இப்ப என்ன? இந்த ரூம் தாப்பால் சரியில்லை. நான் துணி மாத்தும் போது கண்டவங்களா வந்து எட்டி பாக்குறாங்க. அதனால துணி மாத்தி முடிக்கிற வரைக்கும் வெளியே காவலுக்கு நில்லு. காவலுக்கு நான்? ஆமா, உங்க அண்ணன் சொன்னாருன்னு கழுத்துல தாலியை கட்டினல, தாலி கட்டினவன் மானம் போக கூடாதுன்னா காவலுக்கு நிக்கணும். புரியுதா? போய் நில்லு. போய் நில்லு, போ. எக்ஸ்கியூஸ் மீ. நீ யார் கூடயோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இங்க யாரையும் காணோம். யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? நான் யார்கிட்ட பேசுனேன்? இல்லையே.
யாரையோ திட்டிக்கிட்டு இருந்த மாதிரில இருந்துச்சு. ஏய் படி. போடா. கீழே விழுந்துருவன் தான் பிடிச்சேன். ஓவரா பண்ணாத. யோ என்னையா பண்ண? எங்க கீழே விழுந்து தலை அடிபட்டுருமோன்னு விழுகிறதுக்கு முன்னாடி காப்பாத்துனேன். யாராவது விழுந்தா இப்படிதான் இடுப்பு புடிச்சு காப்பாத்துவாங்களா? காப்பாத்தும் போது எங்கெங்க பிடிக்கணும்னு பாத்துக்கிட்டா பிடிக்க முடியும். நீங்க காப்பாத்துங்கன்னு உங்ககிட்ட யாரும் கேட்கல. அப்படியே விட்டிருந்தா நானே கீழே விழாம தடுமாறி நின்னு இருப்பேன். பெரிய இவனோட்ட வந்து இடுப்பு பிடிச்சிட்டு பேச்சு பாரு. போடா. பொறுக்கி, இனியாவது உன் பொறுக்கித்தனத்தை நிறுத்து. படி. போடா. எப்ப பார்த்தாலும் நோஸ்கட் பண்ணிட்டே இருக்கா. இவ்வளோ நேரம் இவங்கள்ட்ட எதுக்கு பேசிட்டு இருக்கா? சரியில்லையே. பொண்ணு மாப்பிள்ள சேர்ந்து நில்லுங்க, போட்டோ எடுத்துடலாம். சித்துமா போட்டோ எடுக்க கூப்பிடுறாங்க, வா. இதோ வந்துட்டாங்க, வா. சார் சேர்ந்து நில்லுங்க சார். கொஞ்சம் பொறுத்துக்கோ, போ. இப்ப ஒரு நிமிஷம் சிஸ்டர், ஒரு நிமிஷம் இங்க வாங்களேன். என்ன? இங்க வாங்க. இந்த பட்டன் வந்துருக்கு, கொஞ்சம் போட்டு விடுறீங்களா? என்ன? அது ஒண்ணும் இல்ல. சித்ரா உன்னை பார்த்துட்டு பயத்துல கண்ண காட்டுறா. நீயும் அவ காதல ஏதோ ஒண்ணு ஓதுற. என்ன ஸ்கெட்சா? ஆமா, ஸ்கெட்ச் தான்.